வணக்கம் மக்களே. ஜிகே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வீட்டில் வந்து உருளி வைப்போம் இல்லையா, பூவெல்லாம் போட்டு. அந்த உருளி வைப்பதனால் என்ன பலன்கள், அதை எப்படி வைக்க வேண்டும், எந்த இடத்தில் வைத்தால் நம்மளுக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உருளியை நம்ம முக்கியமாக எங்கெங்கே வைக்கணும்னா, வியாபார தலங்கள், அதாவது டெய்லி கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வியாபாரம் நடக்கும் இடங்கள், தொழில் நடக்கும் இடங்களில் வந்து உருளியை கண்டிப்பாக வைக்கணும். ஏன் வைக்கணும்னா, இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக்கும், நஷ்டம் இல்லாமல் லாபத்தை தரும். மகாலட்சுமியோட அருள் வந்து இதனால நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கும். நம்ம தொழிலில் கண்டிப்பாக நஷ்டம் வந்து இருக்கவே இருக்காது. இது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை வந்து அதிகரிக்க செய்யும். அதாவது கஸ்டமர் ஒரு பொருள் வாங்கணும்னு வர்றாங்கன்னா, ஒரு பொருள் இல்லை அதுக்கு மேலேயும் வாங்கிட்டு போவாங்க. இல்லை இங்கே வாங்கணுமான்னு யோசிக்கிறவங்க கூட வந்து பொருளை வாங்குற அளவுக்கு அவங்களோட எனர்ஜியை தூண்டும் இந்த உருளி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வைக்கணும். வீட்டில் வந்து என்ட்ரன்ஸில் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். வீட்டில் முடிஞ்சால் கன்னி மூலையிலையும் தென்மேற்கு மூலையிலையும் வச்சா இன்னும் ரொம்ப ரொம்ப விசேஷம். மற்றபடி எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து எந்த ரூல்ஸ் எதுவும் கிடையாது. இது கண்டிப்பாக வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து இங்கே பாருடா, வீடு கட்டி எவ்வளோ பந்தாமாக வாழ்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றவங்க மனசையும் மாற்றி அவங்கக்கிட்டையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். இல்லை மகாலட்சுமி அருள் நிலைக்க செய்யும். கண் திருஷ்டியெல்லாம் இருந்தால் கண் திருஷ்டியெல்லாம் வெளியில் போக வச்சு நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதிகரிக்க செய்யும் இந்த உருளி. வீட்டில் சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கணும். எந்தெந்த உருளிகளை பயன்படுத்தலாம்னா, மண்ணால் செஞ்ச உருளியை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பித்தளை, பீங்கான், கண்ணாடி போன்ற பொருட்களையும் பயன்படுத்தலாம். முக்கியமாக எதில் பயன்படுத்தக்கூடாதுன்னா, பிளாஸ்டிக்கை அறவே தவிர்த்திடலாம். இரும்பு, சில்வர், தேவர் சில்வர்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது. மற்றபடி எந்த ஒரு உருளிலையும் நம்ம பூவை போட்டு பயன்படுத்தலாம். அதுக்குள்ளே என்னென்னலாம் போடணும்னா, நல்ல சுத்தமான தண்ணியை பிடிச்சிக்கணும். அதுக்குள்ளே மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், அப்புறமா வந்து இருந்தால் வெட்டி வேர் இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஜவ்வாது போட்டுக்கலாம். அப்புறம் வீட்டில் பன்னீர் இருந்ததுன்னா அதில் பன்னீரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா அந்த வீடேவும் நறுமணமாக இருக்கும். இந்த பொருளெல்லாம் மகாலட்சுமிக்கு உரிய பொருள்ன்றதுனால நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி அருள் எப்பயுமே நிலைத்து இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதில் தாமரைப்பூ போடலாம். தாமரைப்பூ வந்து ரொம்ப விசேஷம் உருளிக்கு. நம்மளுக்கு வந்து அது வந்து விலை ஜாஸ்தின்றதுனால நம்மளால் அடிக்கடி வாங்க முடியாது. ஸோ எப்போ நம்மளால் முடியுமோ அப்போ வாங்கி தாமரைப்பூவை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் என்ன பூ இருக்கோ, சாமந்தி, ரோஸு, மல்லி, முல்லை, எது நம்ம வீட்டில் இருக்குதோ அந்த பூவை வந்து உருளியில் போட்டு உருளியை கலர்ஃபுல்லாக நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தோன்னே அவங்கள அட்ராக்ட் பண்ணும். மனசில் நெகட்டிவாக ஏதாவது நினச்சா கூட அதை மாற்றி அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அது கொடுக்கும். இதை எப்போல்லாம் மாற்றணும்னா, முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் மாற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு தடவையாவது அதை மாற்றிடலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து பேட் ஸ்மெல் வரக்கூடாது. அந்த தண்ணியில் வந்து பாசி அந்த மாதிரி படிஞ்ச மாதிரி எதுவும் வரக்கூடாது. பூ வந்து அழுகி போகிற அளவுக்கு அதில் விடக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறோம்னா உடனே அதை மாற்றிடணும். மாதிரியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பூவை மாற்றிட்டு வேறு தண்ணியில் வேறு பூ போட்டு நம்ம பயன்படுத்தணும். உருளியை வச்சா கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இதை வந்து உங்களோட நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்க வீட்டில் உருளி வச்சு பயன்பெறட்டும். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா ஜிகே டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.